சொல்லுவாங்க. அதுக்காக நல்லவன் கெட்டவன் ஆயிட மாட்டான். கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பார்த்தோம்னா நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் உங்கள் ஃபோட்டோவோ இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவோ யார் ஃபோட்டோவோ ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கிற நம்பருக்கு வந்தீங்கன்னா கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்களை மட்டும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்ல தட்டி விட்டுருங்க. வாங்க இந்த வீடியோவை நம்ம எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த அந்த வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறோம். ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மட்டும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். வெறும் மூணு ஸ்டெப்பில் பார்த்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜோட சைஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? அதை எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா மீடியன் இருக்கும், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ரிசல்யூஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 1080 ஃபுல் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. கீழே ஃப்ரேம் ரேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 60 வந்து கொடுத்துக்கோங்க. 60 கொடுத்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் கிரியேட் ப்ராஜெக்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை உள்ளே வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா மீடியான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வியூவாலுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஆரம் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணால் போதும் அந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்ச இமேஜ் எல்லாமே தெரியும். இப்போ அதில் ஒரு இமேஜ் இதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் போதும் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ண அந்த இமேஜ் வந்து உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜை நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் போதும் உங்களோட இமேஜ் இந்த அளவு ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆயிரு. இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டா நீங்கள் 2 வரல யூஸ் பண்ணி இது மாதிரி ஜூம் பண்ணி ஃபோட்டோ நல்லா சென்டருக்கு மாதிரி செட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ இமேஜை நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜை நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். இமேஜை சேவ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு சேரைக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 3வது பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரம் PNGன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் போதும் ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். அந்த சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும் இந்த இமேஜ் பார்த்தோன்னா சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண அந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே டெலிட் பண்ணுறக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்ருங்க. அடுத்த இமேஜ் அதாவது நான் இப்போ பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை இமேஜ் ஆட் பண்ணி வீடியோ வந்து எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அத்தனை இமேஜோட சைஸை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. நான் பார்த்தேன்னா ஆல்ரெடி பார்த்தேன்னா ஃபஸ்ட்டே நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு நான் வந்து பேக் வந்துக்கிறேன். இப்போ கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண நியூ ப்ராஜெக்ட் உள்ள வந்து சேவ் ஆகிருக்கும். அது இப்போ நம்ம தேவைப்படாது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிட் பண்ணி விட்ருங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா சாங் பீட் மார்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேக் எஃபெக்ட். நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த 2 எஃபெக்டோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோவோட நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க்கில் நான் கொடுத்துருப்பேன். அந்த 2 லிங்க் நீங்கள் ப்ரிசெட் லிங்க்கும் சாங் பீட் மார்க் லிங்க்கும் நான் கொடுத்துருப்பேன். அந்த 2 ஃபஸ்ட்டு உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாங் பீட் மார்க்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க அந்த சாங் பீட் மார்க் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணோம். அதாவது ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோம் பார்த்தோன்னா அங்கே சேஞ்ச் பண்ண இமேஜை இங்கே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தா ரொம்பவுமே ஈஸியாக எடிட் பண்ணுறக்காண்டி பார்த்தா நான் பீட் மார்க் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நானே இமேஜ் எல்லாமே நானே ஆட் பண்ணி கொடுத்துறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை மட்டும் இங்கே கொண்டு வந்து ஆட் பண்ணால் போதும். ரொம்பவுமே ஈஸி தான். அது நான் எப்படின்னு சொல்லுறது, இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதை நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இமேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, நான் கொடுத்துருக்க அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே நான் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபுல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு ஆரம் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம எடிட் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா லைட் மோஷன் ஆப்பில் சேவ் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணால் போதும் அந்த ஃபோல்டரை நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ணி வச்சு இமேஜ் எல்லாமே தெரியும். அதில் ஒரு இமேஜ் இதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் அந்த இமேஜ் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி உள்ளே வந்து ஆடாயிரும். ஓகேவா? நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் போய் நீங்கள் எடிட் பண்ண அந்த இமேஜை கிளிக் பண்ணி உள்ளே வந்து ஆட் பண்ணால் போதும் உள்ளே வந்து இதே மாதிரி சூப்பராக ஆடாயிரும். ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் ஆயிரும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீட் மாதிரி தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருப்பேன். நான் இப்போ பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோட எண்டு வரையா பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் இது உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 இமேஜ் நீங்கள் உள்ளே வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பொறுமையாக இமேஜ் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம எப்படி எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணாங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடியோட எண்டு வரையா பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நம்ம ஸ்டெப் 2ல் பார்த்தா நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சோம். ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோம் பார்த்தோன்னா, நம்ம இப்போ ஆட் பண்ணது இமேஜுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தா நம்ம வந்து சேக் எப்படி வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ ரொம்ப பேக் போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு சேக் எப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சேக் எப்படி கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேக் எப்படி தான் கொடுத்துருப்பேன். அந்த 2 சேக் எப்படி யூஸ் பண்ண நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்து அந்த வீடியோ வந்து கொண்டு வர போகிறோம். இப்போ எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும். 2 சேக் எஃபெக்ட் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சிசிஎஃப் 2 கொடுத்துருப்பேன். இப்போ செகண்ட் இமேஜ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒயிட் கலர் இமேஜ் ஆட் பண்ணி அதில் எஃபெக்ட் கொடுத்து வச்சிருப்பேன். இப்போ நீங்கள் செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணுவீங்க. செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஒரு 3 டேட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தா போதும். நான் இதில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த எல்லா எஃபெக்ட்டும் காப்பி ஆகும். நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். இந்த எஃபெக்டை எங்கே ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சாங் பீட் மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துக்கோங்க. கீழே வந்து இப்போ ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா டைலாக் தகுந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக போகும். அந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டேட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா போதும். அந்த எஃபெக்ட் பார்த்தா இதே மாதிரி பார்த்தோன்னா சூப்பராக உள்ளே வந்து சூப்பராக ஆட் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ சேக் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து செகண்ட் இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து எடுத்துடும். இப்போ வந்து ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்க்குங்க. லெஃப்ட் சைடில் 3 டேட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தா போதும். நான் இதில் ஆட் பண்ணி வச்சிருக்க அந்த எல்லா எஃபெக்ட்டும் காப்பியாரு. நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு சாங் பீட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டோம். இப்போ நம்ம செகண்ட் பீட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ அந்த எல்லா எஃபெக்ட்டுக்கும் இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்குங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டேட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோட எண்டு வரைய பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜுக்கு இதே மாதிரி எஃபெக்ட்டில் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த டைமிங் வந்து ரொம்ப போய்கிட்டு இருக்கும். நான் ஒரே ஸ்டெப்பில் எப்படி எல்லா இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நீங்கள் ஆட் பண்ணதை ஒரு இமேஜில் உள்ள எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ணக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஏன்னா குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தா போதும். இந்த எஃபெக்ட் நம்மளுக்கு வந்து காப்பி, இந்த இமேஜ் இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு உங்களுக்கு கண்ணேக்கான் வந்து ஆகும். அதில் நீங்கள் இப்போ ஆட் பண்ண அந்த இமேஜில் எஃபெக்ட் கொடுத்துருப்பீங்க. அந்த இமேஜை விட்டுட்டு மற்ற இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி மேலே இழுத்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி இமேஜ் எல்லாமே செலக்ட் ஆகும். இதே மாதிரி பார்த்து நீங்கள் மேலே கொடுத்துருக்க அந்த மிச்ச இமேஜ், அதை நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணது இமேஜை தவிர மேலே உள்ள அந்த மிச்ச எல்லா இமேஜும் இதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணி ஓகேவா. லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இழுத்தாலே போதும். இதே மாதிரி எல்லா இமேஜும் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும். நான் கீழே இமேஜில் எஃபெக்ட் ஆட் பண்ண அந்த இமேஜை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரே செகண்ட் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலேருந்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் இங்கே ஒரு ஆரமாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, அது கிளிக் பண்ணி அந்த ஆரம்பருக்கு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த இடத்துல கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் இருக்கும். அந்த கலரை மட்டும் ஆஃப் பண்ணி விட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா, ஒரே செகண்டில் எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சூப்பராக ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். அந்த பேஸ்ட் ஸ்டைல் வரலன்னா நீங்கள் ஒவ்வொரு இமேஜுக்காக நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு லைட் மோஷன் அதாவது வெர்ஷனை பொறுத்து வந்து பேஸ்ட் ஸ்டைல் வந்து ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆகாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜுக்காக நீங்கள் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பேஸ்ட் ஸ்டைல் ஒர்க் ஆச்சுன்னு நீங்கள் ஒரே செகண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து கொடுத்துடலாம். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி முடிஞ்சு நீங்கள் ஒன்று தான் பண்ண போகிறீங்க. மேலே ஒரு சிசி எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் சேக் எப்படி கிளிக் பண்ணிக்கலாம். சேக் எப்படி கிளிக் பண்ணி நம்ம மேலே உள்ள அந்த 2 இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து எடுத்துட்டோம். கீழே 2 ரெக்டாங்கிள் ஷேப் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த 2 லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணேக்கான லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 2 செலக்ட் பண்ணிட்டு இங்கே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி 2 லேயர் கொடுத்தா போதும். இந்த 2 லேயர் காப்பியார் நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாங் பீட் மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மறுபடியும் அந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் 2 லேயர் கொடுத்தா போதும். அந்த 2 லேயர் இதே மாதிரி உள்ள வந்து ஆடாயிரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஆடியோட எண்டு வரை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். இதை மறுபடியும் கண்ணேக்கில் லாங் ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆடியோட எண்டு வரை ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆரமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஆரமாக கிளிக் பண்ணால் போதும். ஆடியோட எண்டு வரை எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அவ்வளோதான். ப்ளஸ் வீடியோ பார்த்தாலே தெரியும். முதல்ல இமேஜோட குவாலிட்டிக்கும் இப்போ இமேஜோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தா ஃபுல்லாக முடிஞ்சு. இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ ஷோ பண்ணுறதுக்கு மேலே ஒரு சேரைகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வீடியோஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் இருக்கும், 1080 ஃபுல் ஹெச்டி தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே ஃப்ரேம் ரேட் இருக்கும், அதை வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே எக்ஸ்போர்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் போதும். ஒரு 100% லோடிங் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பேக் பேட்டால் வேறு ஏதாவது யூஸ் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் வந்து கட்டாயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி எக்ஸ்போர்ட் முடியும். ஒரு சேவை கேட்கும், அதை கிளிக் பண்ணால் போதும். உங்கள் மொபைல் ஃபோனில் கீழே வந்து சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.